இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா டேரெக்டாக அம்மா சமையல் பண்ணிட்டா. சாதம், சாம்பார், கத்திரிக்காய், இது என்ன காயின்னு தெரியல, சாம்பார், அப்புறம் வந்து அரைக்கீரை கூட்டு அண்டு சௌ தேங்காய் போட்ட கறி. மத்தியானம் அம்மா டிஃபன் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறான்னு தெரியலை. அதுதான் இன்றைக்கி வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோவில் அதுதான் அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. அம்மா அது என்ன சாம்பார்? கத்திரிக்காய் அப்புறம் சௌ சாம்பார். சௌ சாம்பாரா? சாம்பார்ன்ட்டேன். சௌச்சவு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு அதனால் கொஞ்சம் கறி போட்டுட்டேன், தேங்காய் போட்டு. கீரை ஆக்சுவலாக இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக வெண்டைக்காய் கறியோ இல்லை உருளைக்கிழங்கு கறி இல்லை சேப்பக்கிழங்கு கறி நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ஓகே, ஹெல்த்தியானது இல்லை. கீரை சிறுகீரை பருப்பு போட்டு கூட்டு தேங்காய். ஓ, இது அரைக்கீரை இல்லையா? சிறுகீரை அரைக்கீரைன்ட்டு. ஓகே. ராகி மாவு வந்து திரிச்சது. நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ராகி தோசை தான் பண்ண போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ராகி தோசை தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே ராகி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து நீங்கள் திரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரிக்கிறதுல நாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுவோம். தண்ணி மட்டும் படாமல் இருக்கிறது தான் ப்ரிசர்வேட்டிவ். வேறு எதுவுமே இதில் வந்து கிடையாது. வெறும் ராகியை வாங்கி, முழு ராகியை வாங்கி திரித்து வச்சுருக்கோம். இது அரைக்கப்பு அளவு தான். இந்த அரைக்கப்புக்கு கைப்பிடி போனதுனால வந்து நான் இந்த பிளாஸ்டிக் அரைக்கப்பை எடுத்துட்டுருக்கேன். நான் அரைக்கப்பு ராகி மாவு, அதே அரைக்கப்பு இது வந்து ஒரு கப்பு அரைக்கப்பு அளவு அளந்து இதில் போட்டிருக்கேன். இதில் அரைக்கப்பு வந்து அரிசி மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை. இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா எத்தனூண்டு தான் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்துட்டேன். நீங்கள் எவ்வளோ மாவு கரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ எடுத்துக்கோங்க ரவை. இப்போ வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து இந்த மாவு கலவாக நம்ம உப்பு எடுத்துப்போம்ல, அதோடு சேர்த்து ஒரு ஓட்டிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பாதியமாக. போட்டனால கொஞ்சம் நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா, உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாவு ரவா தோசைக்கு பண்ணுற மாதிரி நீர்க்க தான் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கலக்கிக்குவோம். 3 கப் அளவுக்கு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. எடுத்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா முருகலாக தோசை வரும். பச்சை மிளகா சேர்த்தோன்னா இப்போ இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வைக்கணும். நல்லா பொடிசாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தோசை வாக்கும்போது தான் இந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் போட போகிறோம். இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறது வந்து சங்கரி சாப்பிடுவா. நான் வந்து வெறும் கேரட் மட்டும். அதனால தான் நான் அதில் வெங்காயத்தை வந்து இதில் சேர்க்கலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமல்ல. கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு வாக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை நம்ம ஒரு தடவை லைட்டாக கோட் பண்ணிவிட்டு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ கொஞ்சம் அளவாக அங்கங்கே அப்படி தூவி விட்டுட்டு இதை விடுங்க. அது வந்து இதை விட்டுட்டு போட்டுக்கலாம் கேரட்டை. ஃபஸ்ட்டு அங்கங்கே அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சு
டக்குன்னு இதாயிரும் அது. கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியானது தான். இதை நல்லா ஒரு மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சிடலாம். இதிலே அழகாக வெந்துடும். திருப்பி போட தேவையில்லையா? தேவையில்லை. நான் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டனால கேஸ் அடுப்பு சின்ன ஜுவாலை தானே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா சூடாகணும். மூடி போட்டனால ரொம்ப வேர்த்து விட்டுருச்சு. அதனால தான் நான் அந்த மூடியை எடுத்துட்டேன். செம கிறிஸ்பாக இருக்குல்ல? நல்லாயிருக்கு. இதை வந்து திருப்பி போட தேவையில்லை. நான் மூடி போட்டனால தான் கொஞ்சம் ஈரமாயிடுச்சா, அதனால சரி திருப்பி போட்டேன். நான் உங்களுக்கு அடுத்ததை வந்து திருப்பி போடாமலே பார்த்து காமிக்கிறேன். ரவா தோசை மாதிரி 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சரி டக்குன்னு பண்ணிடலாம். மாவு தீர்ந்து போச்சா, கேப்ப மாவு திரிச்சு ரெடியாக வச்சுக்கோன்னா இந்த மாதிரி வாத்தரலாம் சூப்பராக. வெங்காயத்தை தூவிடலாம். ஏன்னா நம்ம குட்டி தோசையாக தான் பார்க்க அது நல்லா கலக்கிட்டு விடணும். அதுதான் இந்த அளவே போதும். இதில் நல்லா எண்ணெய் விட்டால் வெங்காயத்தை தொட்ட கையோடு நம்ம எண்ணெயை தொட முடியாதுல்ல, அதனால் அலம்பிட்டு வந்து கொஞ்சம் விட நல்ல முருகலாக வெந்து வரட்டும். முருகலாக இருக்கேன். உங்களுக்கு திருப்பி காமிக்கிற மாதிரி சூப்பராக முருகா. திருப்பவே தேவையில்லை. ஆனால் திருப்பி நல்லா முருகல் ஆயிடுச்சு பாருங்க. உடனே எடுத்துடலாம். வேண்டா பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக. வாவ் வாவ். மடக்கி வச்சுட்டேன். இந்த இன்ஸ்டன்ட் ராகி தோசை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினி ஸ்பேண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். எல்லோரும் ஒரு இடத்துக்கு முக்கியமாக வெளியில் போகிறீங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. இப்போ நரசிம்மரை நல்லா கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை நல்லா கும்பிடுங்க, அதே மாதிரி வாராகி நல்லா கும்பிடுங்க. எல்லோரும் வெளியில் கிளம்பும்போது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. தட்டுச்சுன்னா அந்த செயல் செய்யாதீங்க. தட்டுதுன்னா கால் தடுக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த செயல் செய்யாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கூட போங்க. எல்லாமே என்ன சொல்கிறது, உலகமே இப்போ ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருப்போம். எல்லோரும் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் ஆபத்து விபத்து இல்லாமல் நாங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? முருகல் அக்னியே சாப்பாடு. இப்போ கரண்ட்டாக நியூஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடாக தான் அம்மா பேசினாங்க. நெகட்டிவாக எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி தான் அதுக்கு இன்டெரக்டாக அம்மா வந்து எல்லோரையும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்து ஜாக்கிரதை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வாவ் சூப்பராக இருக்கு. நல்ல முருகலாக இருக்குது. சூப்பராக இருக்கு. இந்த வந்துட்டேன். உனக்கு நேரம் வர வைக்கிறேன். சாம்பார் கீழே சொட்டிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய். சிம்மில் விட்டனால அழகாக வந்துருச்சு பாருங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் கூட ஆகலை. நான் திருப்பி போட்டு இதை ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் விட்டுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ள அது அழகாகிடுச்சு. அதே மெத்தடில் தான் எல்லாத்தையும் வாட்டணும். இந்த லஞ்சை முடிச்சுட்டு ஒரு கடைக்கு போகிறோம். அதை வந்து ஒரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன். ஷாப்பிங்லாம் கிடையாது, நாட்டு மருந்து கடையில் ஒரு விளக்குக்கு ஒரு கவர் மாதிரி வாங்க போகிறோம். அதாவது
துளசிக்கு ஏற்றும்போது அது மலையேறிடுது. அதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஒரு 2 கிளாஸ் வாங்க போகிறோம். அப்படியே நைஸாக பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, எனக்கு நான் இந்த கேட்சி கிளிப்லாம் வாங்க போகிறேன். ஜாலியாக அதையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம். பாருங்கள், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்வீங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து 200% நம்பிக்கை உள்ளவன். என்னென்னா, நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். நம்ம நெகட்டிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் எப்போவும் பாசிட்டிவாக இருப்போம், நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம். இப்போ சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பலாம். பொதுவாக லேடிஸ்க்கு வந்து ஷாப்பிங்னாலே பிடிக்கும். அது சின்ன கடையோ பெரிய கடையோ. இது வந்து எங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அப்படி தெரியாது, உள்ளே வந்து நம்மளே தொலைஞ்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம கண்ணை பறிக்கிற அளவுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. கிளிப்லேருந்து, ரப்பர் பேண்ட்லேருந்து, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரிலேருந்து, நமக்கு ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து என்ன நமக்கு தெரியாத பொருள் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம், சில ரப்பர் பேண்ட் எனக்கு வந்து அந்த கலர் வந்து நம்ம வச்சுருந்தது வந்து எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு. அதனால் புதுசாக ஒரு செட்டு வாங்கலாம். கேஷி கிளிப்பும் நான் வந்து பெருசு தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக முன்னாடி எனக்கு லாங் ஹேர் இருந்தது, அதனால் பெருசு வச்சுருந்தேன். இப்போ ஷார்ட் ஹேராக இருக்கனால சின்ன கிளிப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ நீங்களே பார்த்தாலே தெரியும். நான் வந்து அப்புறம் வந்து வளையலும் வாங்கியிருந்தேன். அம்மாவும் வளையல் வாங்கியிருந்தாங்க, நானும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி திக்காக இருக்கிற இது எல்லாமே கிளாஸ் வளையல் தான், பிளாஸ்டிக் கிடையாது. கிளாஸ் வளையலில் திக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நம்ம நிறைய போடணும் அவசியம் இல்லை. 2 போட்டாலே நிறைவாகவும் இருக்கும், சவுண்டும் வரும். இந்த கையில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதை நான் போட்டும் காமிப்பேன். இங்கே பொட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக யோசித்து பார்த்தோம்னா இந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக் இதெல்லாம் கிடையாது. விதவிதமாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அந்த ரப்பர் பேண்டு, இந்த வளையலில் போடுற அந்த சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பார்த்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவேன். அதாவது ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஓவராகவும் இது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது மேட்ச் ஆகாது, பார்க்க வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ஒரு கோயிலுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது இதெல்லாம் போடும்போது அவ்வளோ நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கே. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே கண்ணாடி கிளாஸ் இது தான். நான் உங்களுக்கு இதோட சவுண்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல? வாவ், வளையல் எப்படி இருக்கு சொல்லுங்க. ப்ளூ கலர், மரூன். எனக்கு கலர் வந்து நல்லா தெரியணும். இது ஏற்கனவே வாங்கின நாட்டு வளையல். இந்த சவுண்டுக்கு ஈடு ஏன்னா எதுவுமே வராது, அவ்வளோ அழகான சவுண்டு. எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இந்த வளையல் பார்த்தீங்களா, டிசைனாக இருக்கும். ஏதோ ஜவு மிட்டாய் மாதிரி. அது வந்து பிங்க்கில் ஒரு மாதிரி கோல்டன் கலர்லாம் இருக்கும்ல. இருங்க, எல்லாத்தையும் அடுக்கி வச்சு காமிக்கிறேன். நாட்டு மருந்து கடையில் அந்த விளக்குக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்ட் வாங்க போனால் அந்த கடை சாத்திருக்குன்னு இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து பச்சை கலர் வளையல் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆன் பண்ணாமலே பேசிட்டுருக்கேன். கிளிப்பு வச்சாச்சு, இந்த தலையில் மாட்டி பார்த்தாச்சு. ப்ளூ மேட்சிங்க. நல்லா அப்படி சவுண்டு வர மாதிரி வளையல் போட்டுட்டோம்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் தான் 1000 தங்கம், வைரம், வைடூரியம் இது போட்டாலும் இந்த மாதிரி ஒரு லட்சுமி கடாட்சத்துக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது. தங்க வளையல் போட்டிருந்தாலும் அது 2 போட்டுட்டு போட்டுக்கோங்க. இந்த ராகி தோசை, இன்ஸ்டன்ட் ராகி தோசை, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் வச்ச மாவு ஒன்று, அந்த ரொட்டிலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக காஞ்சி போயிடும். ஆனால் இந்த தோசை வந்து காயவே இல்லை. நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து அரிசி மாவும் ராகி மாவும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, முருகலாகவும் இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த மிளகோட காரம், பச்சை மிளகாவோட காரம், வெங்காயத்தோட வாசனை, அப்புறம் கேரட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.